வெல்கம் ஆல் டு சரிதா சமையல். இன்றைக்கி நம்ம சமையலில் பச்சரிசி மாவு வச்சு ஓமப்பொடி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது சாப்பிட்றதுக்கு பார்த்திங்கன்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா இந்த ஓமப்பொடியை நொறுக்கி வாய் நிறைய அள்ளி சாப்பிடும்போது அவ்வளோ சூப்பராக இருக்கும். குழந்தைங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ இந்த ஓமப்பொடி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது பண்ணுறதுக்கு ஒரு அகலமான பாத்திரம் எடுத்துக்கலாம். இதில் 2 கப் பச்சரிசி மாவு சேர்த்துக்கலாம். இந்த கப்போட அளவு பார்த்திங்கன்னா 200 கிராம். இது கூடவே பார்த்திங்கன்னா அரை கப் பொட்டுக்கடலை மாவு சேர்த்துக்கலாம். பொட்டுக்கடலையை நைஸாக நம்ம மிக்சியில் அரைச்சி எடுத்ததுக்கப்புறம் இது நல்லா சலிச்சிட்டு அதுக்கப்புறம் சேர்த்துக்கலாம். அப்போ தான் நம்ம ஓமப்பொடி செய்கிறப்போ அச்சில் அடைக்காமல் நல்லா நைஸாக வரும். நீங்கள் பொட்டுக்கடலை மாவை சலிக்காமல் சேர்த்துட்டிங்கன்னா அச்சில் அடைச்சிக்கிட்டு நமக்கு செய்கிறப்போ ஓமப்பொடி ஒழுங்காக வராது. அதனால் பொட்டுக்கடலை மாவு நல்லா சலித்ததுக்கப்புறம் சேர்த்துக்கலாம். இது கூடவே பார்த்திங்கன்னா அரை ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், அரை ஸ்பூன் பெருங்காயத்தூள், இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா ஒரு வாட்டி கலந்து விட்டுடலாம். அடுத்து இதில் அரை ஸ்பூன் ஓமத்தை லைட்டாக கையில் நசுக்கிட்டு 10 நிமிஷம் நல்லா தண்ணியில் ஊற வச்சதுக்கப்புறம் அந்த தண்ணியை வடிகட்டி இதில் சேர்த்துக்கலாம். அடுத்து இதில் வெதுவெதுப்பான தண்ணி சேர்த்து நல்லா பிசைஞ்சிக்கலாம். நான் பச்சரிசி மாவை வறுக்காமல் தான் சேர்த்துருக்கேன். நம்ம விருப்பப்பட்டால் இதை லைட்டாக வறுத்துட்டு கூட சேர்த்துக்கலாம். இப்போது வெதுவெதுப்பான தண்ணி சேர்த்து நல்லா ஒரு வாட்டி கலந்து விட்டதுக்கப்புறம் ஓரளவுக்கு நல்லா ஆறினதும் நம்ம கையை வச்சு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். எந்த அளவுக்கு பிசையணும்னு பார்த்திங்கன்னா நம்ம கையை வச்சு இது மாதிரி அழுத்தும்போது நல்லா சாஃப்டாக இருக்கணும். அந்த அளவுக்கு இந்த மாவை நம்ம பிசைஞ்சு எடுக்கணும். அப்போ தான் நம்ம அச்சில் சேர்த்து சுற்றுறப்போ ஈஸியாக இருக்கும். மாவு ரொம்ப டைட்டாக இருந்ததுன்னா நம்ம ப்ரெஸ் பண்ணுறப்போ கஷ்டமாக இருக்கும். அதனால் மாவு நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்துக்கலாம். மாவு நல்லா பிசைஞ்சதுக்கப்புறம் முறுக்கச்சியில் ஓமப்பொடி சில்லை செட் பண்ணிவிட்டு இதில் லைட்டாக எண்ணெய் தடவிட்டு நம்ம பிசைஞ்ச மாவை இந்த அச்சில் 3/4 அளவு வரா மாதிரி சேர்த்து விட்டுடலாம். இதுக்கு மேலே உள்ள அச்சை வச்சு நம்ம செட் பண்ணிவிட்டு இப்போ லைட்டாக ப்ரெஸ் பண்ணி பார்க்கலாம் மாவு எந்த அளவுக்கு நமக்கு ஃப்ரீயாக வருதுன்னு. நம்ம இது மாதிரி ப்ரெஸ் பண்ணும்போது மாவு நல்லா ஈஸியாக வெளியில் வரணும். பார்த்திங்கன்னா இது மாதிரி நமக்கு ஈஸியாக மாவு வெளில வரணும். மாவு டைட்டாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை. இப்போவே நம்ம இதில் இன்னும் கொஞ்சம் வெதுவெதுப்பான தண்ணி சேர்த்து மாவை நல்லா லூஸாக பிசைஞ்சதுக்கப்புறம் முறுக்கச்சில் சேர்த்துக்கலாம். அடுத்து நம்ம கடாயில் எண்ணெய் சேர்த்து வெதுவெதுப்பான சூடு வந்ததுக்கப்புறம் இந்த மாவை நம்ம ஒரு சுற்று மட்டும் சுற்றி விட்டு எடுத்துடலாம். அதே மாதிரி இது பார்த்திங்கன்னா 1 நிமிஷத்துக்குள்ளேயே டக்குன்னு வெந்துடும். இதை நம்ம சுற்றி விட்டதுக்கப்புறம் உடனே திருப்பி விடணும். ரொம்ப நேரம் வேக வைக்கக்கூடாது. இது டக்குன்னு வெந்துடும். போட்ட உடனே எடுக்கிற மாதிரி இருக்கும். அதனால் எண்ணெயோட சூடு மட்டும் நம்ம கரெக்டான அளவில் பார்த்துக்கணும். அதே மாதிரி கடாயில் பார்த்திங்கன்னா எண்ணெயோட அளவு நம்ம கம்மியாகவே சேர்த்துக்கலாம். எண்ணெய் அதிகமாக இருந்ததுன்னா நம்ம மாவை சுற்றும் போது எண்ணெய் பொங்கி வரும். அப்போ நம்ம கையில் தெறிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதனால் எண்ணெயை கம்மியாகவே சேர்த்துக்கலாம். இந்த ஓமப்பொடி பார்த்திங்கன்னா குயிக்காக செஞ்சு முடிச்சிடலாம். நமக்கு ரொம்ப டைம் எடுக்காது. அவ்வளோதான், நமக்கு ஓமப்பொடி எல்லாம் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை நம்ம கையில் எடுத்து நொறுக்கி காட்டுறேன் பாருங்கள். எந்த அளவுக்கு நல்ல மொறுமொறுப்பாக வந்திருக்குன்னு பாருங்கள். அவ்வளோதாங்க. நீங்களும் இந்த ஓமப்பொடியை ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய மற்ற வீடியோஸ்லாம் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா சரிதா சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.